வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எதை வேணாலும் உங்கள் அண்ணனுக்கு வாங்கி கொடுங்கன்ட்டு. என்னது எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு நல்லதாக கிஃப்ட் வாங்கி கொடுக்கலண்ணா, நீ என்ன பிடி கொடுக்காம பேசுகிறேன்ட்டு. நான் தான் ஓடி வந்தவளாச்சே, நீங்கள் எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்கன்றாங்க. அது கேட்டதே ஒரு ஷாக்காக வராரு. அம்மா ஏதோ ஃப்ளோவில் பேசிட்டாங்கன்ட்டு அவங்க பேசிட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படி குடும்பத்தோடு சேர்ந்து சிரிச்சிங்க, எனக்கு எப்படி அசிங்கமாக இருக்குது. நீங்களும் சேர்ந்து சிரிச்சிங்க, நீங்களும் சேர்ந்து தானே ஓடி வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் மட்டுமா வந்தேன், நீங்களும் தானே சேர்ந்துருக்கீங்க. அதை மறந்துட்டு நீங்கள் எப்படி அவங்க கூட சேர்ந்து சிரிச்சு எனக்கு கஷ்டப்படுத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அம்மா உன்னோட வாயை அடைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க, நீ அதை எதுக்காக பெருசாக எடுத்துக்கிறேன்ட்டு. ஆனால் நீ எதுக்காக நீ சொன்ன தங்கமயில் குடும்பத்தில் சரியில்லைன்னு சொன்ன வயசு தானே அம்மா அதை சொல்லி வாயை அடைச்சாங்கன்ட்டு. ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், தங்கமயில் குடும்பத்தில் ஏதோ தப்பு இருக்குது, அவங்க பண்ணதெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, அவங்க பக்கம் ஏதோ தப்பு இருக்குது, எனக்கு இப்போ கூட அவங்க மேலே சந்தேகம் இருக்குதுன்றாங்க. சரி நீ அதை சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரு பக்கம் நிற்கிற நம்புகிறோம், ஆனால் நீ மட்டும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு. சரி நீங்கள் நம்மளனா விடுங்க, இதை பற்றி நான் பேசவே மாட்டேன், எப்படியான போட்டோன்ட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க. பொழுது விடிஞ்சு ராஜி வந்து தனி தெளித்து கோலம் போடுறதுக்காக வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் அதே இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் வெளியில் கிளம்புறாங்க. இங்கே ராஜியை பார்த்துட்டோன்னே இவளோட முகத்தில் முழிச்சிட்டு போனமான்ட்டு அவங்க திட்டிகிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து ராஜி ஷாக் ஆகிட்டு அவங்க பாட்டு தனி தெளித்து கோலம் போடுறதுக்காக ரெடியாகிறாங்க. அந்த பக்கம் அவங்க அம்மா எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிளம்புற நேரத்தில் அவங்க தண்ணியில் சறுக்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததும் அலற சத்தம் கேட்டு ராஜி ஓடியாந்து அவங்க அம்மாவை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சித்தியும் அவங்க பாட்டியும் வராங்க. எழுந்துருவேன் நடன்னு சொன்னோன்னே எனக்கு கால் சுளுக்கிடுச்சு மாறுது, என்னால் நடக்க முடியலன்றாங்க. இவங்க கை தாங்களா உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு ஆயின்மெண்ட் தடவி இப்போ சரியாக இருக்குதா பாருமா, இல்லாட்டி நம்ம டாக்டர்கிட்ட போகலான்ட்டு ராஜி சொல்கிறாங்க. பரவாயில்லாமல் இப்போ பரவாயில்லன்ட்டு அதை பார்த்ததை பாட்டி சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா பொண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, ராஜி ஓடியாந்துட்டா பாரு நம்ம வீட்டுக்கு சொல்கிறாங்க. அதை கேட்டு தான் அவங்க நிதானத்துக்கு வராங்க. இங்கே அப்பாவும் சித்தப்பாவும் பார்த்துட்டாக்கா பிரச்சனை ஆகிடும், நான் கிளம்புறேன்றாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமா, நீ இவங்க மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது உன்னோட முகத்தில் மூச்சிட்டு போனால் தான் நல்லது நடக்கும் சொன்னவங்க இப்போ உன்னோட முகத்தில் பார்த்து மூச்சிட்டு போனாலே தப்பாகுதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் திட்டிட்டு போகிறாங்க. அதனாலுமே நீ ஏமா கொண்டு வந்தன்ட்டு இவங்க கேட்கும்போது இவங்க எதுவுமே சொல்ல முடியாமல் முழிக்கிறாங்க. நல்லா இருக்கியா, அவங்க வீட்டில் நல்லா இருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்களான்ட்டுலாம் கேட்குறாங்க. நல்லா வச்சுருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. சரிம்மா டைமாவது கிளம்புறேன்ட்டு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா சித்தப்பா குமார் எல்லாம் வந்துடுறாங்க. இவங்க நின்றுக்கிறத பார்த்ததும் ஷாக் ஆகிட்டு குமாரை வந்துட்டு அவங்கள அடித்து வரட்டு வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததும் விடுங்க விடுங்கன்னுட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் தடுக்க பார்க்குறாங்க. அங்கே குமார் அவங்க அப்பாவை மட்டும் ராஜியை விரட்டுறாங்க. எதுக்காக நீங்கள் வந்த, வீட்டில் வந்து நாங்கள் இல்லாத நேரத்தில் வந்து சேர்ந்துக்கலான்னு பார்த்தியாலாம் திட்டி அடித்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே அவங்க அம்மா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்கள தடுங்க, எதுக்காக நம்ம பொண்ணை அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களா, இதெல்லாம் என்னால் வந்தது, என்னால் தான் உள்ளே வந்தால் என்னாலே பிரச்சனை ஆகிடுச்சுன்ட்டு அவங்க அம்மா உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் அவங்க அப்பா கண்டுக்க மாட்டார். குமாரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ராஜி அடித்து வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அவங்க பாட்டி அவங்க சித்தி தடுக்கிறாங்க. கேட்காம வெளியே எடுத்துகிட்டு வந்து தள்ளும்போது பாண்டியன் வந்து பிடிச்சிக்கிறாரு. ஏம்மா என்னாச்சுன்ட்டு பதறிக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பக்கம் குமார் திட்டிகிட்டு இருக்காரு, எல்லாம் ஒன்றால் தானேட்டு. என்னடா நீ பொம்பளை பொண்ணு மேலே கை வைப்பியான்ட்டு ஒன்றால் தானேன்ட்டு இவர் கை வாங்க போகிறார். ராஜிக்கு கை தவறி பாண்டியன் மேலே விழுது. இதெல்லாம் வந்துட்டு கதிர் மீனா கோமதி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை அடிக்கிறது, அவங்க அப்பா மேலே கை விழுந்ததும் ஓடி அந்த கதிர் அடிக்கிறதுக்கு வராரு. ரெண்டு பக்கமும் தடுத்து விட்டுறாங்க. தெரியாமல் பட்டுருச்சு விட்டுருப்பான்ட்டு. தெரியாமல் எப்படி பட்டிருக்கோம், வேணுன்னு தான் பண்ணான்ட்டு அவனை கையை காலை உடைக்காமல் விட மாட்டேன்ட்டு கதிர் ஒரு பக்கமும் இந்த பக்கம் குமார் ஒரு பக்கமும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க போகிறாங்க. ரெண்டு பக்கம் விலைக்கு விட்டுட்டு அவங்கவுங்க பாட்டு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. உள்ளே வந்தோடனே நீ எதுக்காகடி அங்கே போனன்ட்டு கோமதி ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. அங்கே அம்மா தவறி விழுந்துட்டாங்க, என்னால் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால தான் உள்ளே கூட்டிகிட்டு போனேன், இந்த அளவுக்கு நடக்கும் தெரியாதன்ட்டு அவங்க அழுகுறாங்க. அதை பார்த்ததை இவங்கெல்லாம் பெஜராகிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.